ஆக இது பெண்கள் அப்படின்னு பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு நம்ம இங்க கூடி இருக்கிறோம். நியாயத்தை தமிழக அரசு கிட்ட தான் கேட்கணும். ஆனா திமுக கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்திலேயே தமிழக அரசு ஒன்றும் பண்ணல. அதனால்தான் உச்ச நீதிமன்ற வந்து அந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சது. அந்த குழுவையாவது சுதந்திரமா செயல்பட விட்டாங்களா? விசாரணை அதிகாரி ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு. அதற்கு இந்த அரசாங்கம் கொடுத்த அழுத்தம் தான் காரணம் பல ஊடகங்கள் அந்த நேரத்தில் செய்திகளை வெளியிட்டுச்சு. இப்ப வரைக்கும் இந்த விவகாரத்தில் பல கேள்விகளுக்கு பதிலே இல்லை. மக்களை எவ்வளவு அலட்சியமா நடத்தி இந்த திமுக அரசு செயல்பட்டு இருக்குது. எவ்வளவு தைரியம் இந்த அரசுக்கு போ. இனிமே நீங்க மக்களை அலட்சியமா எடுக்க முடியாது. முதல்வர்களே, அவங்களுக்காக நாங்க இருக்கிறோம். தமிழக வெற்றிக்காக இருக்குது. நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியோட சாதனைன்னு சொல்லிட்டு ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுப்பாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா முதல் பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த ஆட்சியோட சாதனை கிடையாது. அடுத்தடுத்து வர பக்கங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆட்சியோட சாதனை. அதாவது கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் இந்த ஆட்சியோட செயல்முறைகளாக இருந்துட்டு இருக்குது. இது இந்த ஆட்சியோட லட்சணமாக இருந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 66% விழுந்திருக்குது. ஆனா இதே வந்து அவங்க பேரல பேசும் பொழுது ஆக இது பெண்கள் அப்படின்னு இதை முதல்ல முழுகிட்டு போயிடுவாரு. இது நம்ம பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்காக நம்ம குரல் கொடுக்க வந்திருக்கிறோம். அதனால நம்ம அது இன்னொரு பொதுக்கூட்டத்தை பத்தி நிறைய பேசலாம். ஆக மொத்தம் முதல் பக்கத்தில் இருக்கிற விளம்பரத்தை மட்டுமே வச்சு மக்களை ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம முதல்வர் அவர்கள். ஆனா இனி அடுத்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஆட்சியோட அவலங்களை பத்தி ஒவ்வொரு மக்களுக்கிட்டையும் அவங்க வீடு வீடா சென்று நாங்க சொல்லுவோம். இதுதான் நாங்க கண்டிப்பா செய்வோம். கோவை மாணவி விவகாரத்தில் குற்றவாளி மது போதையில் இருந்ததா தெரிய வந்திருக்கு. இந்த மதுவால இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படணுமோ தெரியல. பொது இடத்துல ஒரு பெண்ணு மேல இந்த குற்றவாளிய வன்முறையை பிரயோகப்படுத்துகிறது மது கொடுத்த தைரியமா இல்ல சட்ட ஒழுங்க பாதுகாக்க தெரியாத உங்க செயலற்ற ஆட்சி கொடுத்த தைரியமா? பதில் சொல்லுங்க முதல்வர்களே, பதில் சொல்லுங்க முதல்வர்களே. இந்த ஆட்சியில பெண்களுக்கு பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு இல்ல, தங்குற விடுதிகள்ல பாதுகாப்பு இல்ல, படிக்கிற பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பு இல்ல. இவ்வளவு பொது இடத்துல சாலையில் நடந்து போற பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஆனா இப்ப பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறது உங்க ஆட்சியோடைய லட்சியமா? சொல்லுங்க முதல்வரே. பெரியாரோட கொள்கைக்கு நேரமாக இருக்கு இந்த திமுக அரசு நடத்துது. இன்னும் எத்தனை நாளைக்கு பெரியார் பேரை விளம்பரத்துக்காக மட்டுமே பயன்படுத்துவீங்க? திமுக ஆட்சினால தமிழ்நாட்டில் தாதாவிசு அதிகமாகவே இருக்கும். எப்பயுமே நம்ம சொத்து எப்ப வேணாலும் பறி போயிடும், நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமையில தான் மக்கள் எப்பயுமே பயந்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் கடந்த 10 வருஷமாவே இந்த ஆட்சியை மக்கள் வரவிடாம பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க அப்பவே அப்படி. சரி இப்பதான் திருந்திருப்பாங்கன்னு பார்த்தா திமுகவாவது திருந்தராவது. திமுக திருந்தராதுங்கிற மாதிரி இன்னும் மோசமா நடந்துட்டு தான் இருக்குது. போன தடவையாவது 10 வருஷம் தான் உங்களுக்கு வனவாசம். இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க எப்போ
இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க எப்பவுமே ஆட்சிக்கு வர முடியாது திமுக அரசு. அப்பாங்கிறது எவ்வளவு பொறுப்பான வார்த்தை. ஆனா ஒவ்வொரு வீட்டையும் தாங்கி நிக்கிறவர் தான் வேறு சொல்லுதான் அது. ஆனா அந்த மதிப்புமிக்க வார்த்தையை உங்க விளம்பர மோகத்துக்காக பயன்படுத்துறீங்களே. சரி, அந்த அப்பாவோட கடமையை கொஞ்சமா செஞ்சிருக்கீங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி உங்க மகதானே? வெளிப்படையா ஏன் விசாரணை நடக்கல? கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்ட மாணவி உங்க மகதானே? ஏன் இந்த சம்பவம் நடக்க உங்களை தடுக்க முடியல? உங்க வெற்றி விளம்பர அரசியலுக்கு எங்கள் பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படணுமா? இந்த மக்களோட கண் இருக்கு, நீங்க பதில் சொல்லிதான் ஸ்டாலின் சார். இந்த மகளிர்களோட கண் இருக்கு, நீங்க பதில் சொல்லிதான் ஸ்டாலின் சார். அதுக்காக நான் நெருங்கிடுச்சு.